இன்றைக்கி டேஸ்டியாகவும் ஈஸியாகவும் பண்ணுற மாதிரி ஒரு நெத்திலி கருவாட்டு குழம்பு ரெசிபி தாங்க நம்ம பார்க்க போகிறோம். இதை பழைய சோத்துக்கு வச்சு சாப்பிடும்போது டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க. இது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாங்களா? அதுக்கு ஒரு கடாயில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி கருவேப்பிலை போட்டு பொரிஞ்சு வந்த பிறகு ஒரு நறுக்கின பெரிய வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். கூடவே கொஞ்சம் கல் உப்பு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுட்டு ஒரு நறுக்கின பெரிய தக்காளி சேர்த்து அதையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு ஸ்பூனு மிளகாய்த்தூள், சோம்பு, சீரகம், 7 பல்லு பூண்டு சேர்த்து நல்லா ஒரு பேஸ்ட்டு மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். இது கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கூடவே ஒரு டம்ளர் தண்ணி சேர்த்து நல்லா கொதிக்க விடலாம். இதுக்கப்புறம் நம்ம ஊற வச்சு கழுவி க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற கருவாட்டையும் இது கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம மூடி போட்டு மூடி வச்சிடலாம். ஒரு 10 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி பாருங்கள். நல்லா கொதிச்சிட்ருக்கும். கொதித்து இறக்கிடலாம். அவ்வளோதாங்க, நம்ம நெத்திலி கருவாட்டு குழம்பு ரெடி. இதே நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ.